நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் மளிகை கடைக்கு எடுக்கக்கூடிய எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸை வச்சு நம்மளால மாவு பாக்கெட்டு, இந்த ரோஸ் மில்க், இந்த இட்லி பொடி மாதிரியான ஐட்டம்லாம் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். மேற்கொண்டு உங்க பிசினஸ், ஃபினான்ஸ் அந்த மாதிரி தப்பு இருந்துச்சுங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மளிகை கடைக்கு அப்ளை பண்ண லைசன்ஸை வச்சு உங்களால வேற ப்ராடக்ட் லேபிள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மாவு பாக்கெட் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் அப்ளை பண்ண பிறகு தான் உங்களால் அந்த லைசன்ஸை மாவு பாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு செக்டருக்கும் தனித்தனியாக எஃப்எஸ்சி லைசன்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆயில் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மளிகை கடைக்கு தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4-5 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்கள் ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ பால் சம்மந்தமான பொருட்கள் தயாரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லைசன்ஸை வச்சு உங்களால் ஒரு மளிகை கடையை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மளிகை கடைக்கு நீங்கள் தனியாக எஃப்எஸ்சி லைசன்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் ஒன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.